நன்றி செலுத்துகிறோம் மேசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எங்கள் நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மத்திய வேலையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி, கர்த்தருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படி, கர்த்தர் நாளிலே கொடுக்கிற பரிசுத்தமான வார்த்தை நான் உங்களுக்கு போதித்து வழி நடத்துவேன், என் கண்மேல் கண் வைத்து நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதம் 32ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு போதிப்பேன். எப்படி போதிப்பேன்? உன் வாழ்க்கையை சீர்படுத்த போதிப்பேன், உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த போதிப்பேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட போதிப்பேன், உன் வாழ்க்கையை செம்மையாக இருக்க போதிப்பேன். ஏனென்றால் நான் உங்களுக்கு போதிக்கும் பொழுது அந்த போதனை உங்களுக்கு நிறைவாக இருக்கும். எங்கும் வெக்கப்பட்டு போவதில்லை, எங்கும் நிந்தைக்குள்ளாக போகிறதில்லை. ஏனென்றால் நான் போதித்தால் அந்த போதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த போதனை உங்களுக்கு மேன்மை உள்ளதாக இருக்கும். ஏனென்றால் நான் போதிக்கும் பொழுது நான் போதித்து உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிறார். போதனையை நம்பணும், வார்த்தைகளை நம்பணும். கர்த்தர் கொடுக்கிற போதிக்கிற வசனத்தையும் நாம் வாசிக்கணும், பாடிக்கணும், அவையில் ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுது அவர் நம்மளை வழி நடத்துவார். அவர் எப்பொழுதுமே போதித்து வழி நடத்தக்கூடிய ஒரு தேவன், கண்மேல கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். ஏனென்றால் மனுஷனுடைய ஆலோசனை வீண் என்று பார்க்கிறோம், மனுஷனுடைய ஆலோசனைலாம் வீணு என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது ஆலோசனை தந்து நடத்துகிறார். அப்போ ஆலோசனை தருகிறார். எப்படி ஆலோசிக்கணும், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவர் ஆலோசனை தருகிறார். ஆலோசனை தந்து நான் உனக்கு போதிப்பேன். அதுதான் 32:8 நான் உனக்கு போதித்து வழிநடத்துவேன், என் கண்மேலே கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். கண்மேலே கண் வைத்து அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவருடைய கண்களிலே நம்மளை வைக்கிறாராம். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையான கண்கள், அவருடைய கண்கள் பரிசுத்த நிறைந்த கண்கள், அவருடைய கண்கள் உயர்வுள்ள கண்கள், அவருடைய கண்கள் மேன்மை உள்ள கண்கள். அது பரிசுத்தத்தை பார்க்க கண்கள், அது அசுத்தத்தை பார்க்கிற கண்கள் அல்ல. அவர் அக்னி ஜுவாலை நிறைந்த கண்களாக இருக்கிற அப்படின்னா அந்த கண்களுக்குள் உங்கள் கண்ணை வைத்து அவர் உங்களுக்கு புத்திமதி ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவ சமூகத்தில் நம்மை கொடுப்போம், நம்மை ஆசீர்வதிக்கட்டும், அவருடைய நாம மகிமைப்படட்டும். எல்லாரும் செபிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபையும் தாய்மை இறங்கட்டும். போதித்து வழி நடத்துகிற கர்த்தருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் கொடுக்குறேன். நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆசீர்வாதம் பலப்படுத்த பரிசுத்தமாக்கும். செய்தியை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதி. எச்சகரம் மீட்புறமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.